வணக்கம் மை நேபர்ஸ். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய வீடியோ பகுதியில் என்னுடைய பெற்றோர்களை பற்றி சில விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய தாய் டெய்சி, என்னுடைய தந்தை பலராமா. இவர்கள் இருவரும் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய தாய் கேரளம் மற்றும் என்னுடைய தந்தை கர்நாடகா. திருமணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். ஆனால் செங்கல்பட்டில் வசிக்க துவங்கினார்கள். செங்கல்பட்டில் வசிக்க துவங்கும் பொழுது அவர்களுடைய பல்வேறு சூழ்நிலை காரணமாக சிறுவர்கள் காப்பகம் துவங்க வேண்டிய சூழ்நிலை அமைந்தது. அப்படி அவர்கள் 10 வருடங்கள் அவ்வளவு எளிதாக கடந்து செல்லவில்லை. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான முரண்பாடுகள் அதிகம் ஏற்பட்டது. பிரிவினைகளும் காணப்பட்டது. 11 வருடங்கள் ஆகின்றன. அந்த 11 வருடங்களில் இழந்தது அதிகம். மீண்டும் சேவையை செய்ய விரும்புகிறோம். பிள்ளைகளாக நாங்கள் என்னுடைய பெற்றோர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய கிருபைகள் இருந்தால் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வாழுங்கள், மற்றவர்களை வாழ விடுங்கள். நான் செங்கல்பட்டில் தான் வளர்ந்தேன். என்னை பார்த்திருப்பீர்கள், ஆனால் என்னுடைய பெற்றோர்களையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். செங்கல்பட்டில் ஃப்ரீடம் குழந்தைகள் என்று பல்வேறு மக்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் வைராகியம் நல்லதுதான். அது நல்ல வைராகியமாக மட்டும் இருந்தால். நான் எப்பொழுதும் பாசிட்டிவான காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த வீடியோ என்னுடைய பெற்றோர்களுக்கானது. அவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. அவர்கள் இழந்தது அதிகம். அவர்கள் ஒன்றும் இதுவரையில் சேர்த்து வைக்கவில்லை. குழந்தைகளும் மற்றும் அவர்கள் வளர்த்த குழந்தைகளையும் தவிர அவர்கள் இதுவரையில் ஆடம்பரமான வாழ்க்கையை இதுவரையிலும் வாழ்ந்ததில்லை. மிகவும் சாதாரண மக்கள் சாதாரணமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு ஒரு பொழுதும் தீங்கை நினைக்காதீர்கள். அது திரும்பவும் நமக்கு எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. நன்றி.